எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு தான் என்ன அதை என்ன கிழிச்சோம் சொல்லுங்க. ஒரே ஒன்று கேட்டுக்கிறேன். இவ்வளவு பேசுறாரு, இப்ப விஜய் கட்சிக்காரர் நீங்களே சொல்லுங்க, எதுக்கு வந்தாரு? அவர் நம்மளுக்காக தான் வந்தாரு. வணக்கம் நண்பர், ஆண்கள் ஜான் ஜேடி. தம்பி, என்ன தம்பி இப்படி பேசுறான், எப்படி சொல்லு, இந்த அளவுக்கு பேசுறியப்பா அப்படின்னு கமெண்ட்ல பார்த்தா அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் பேசியிருக்கோம் அப்படின்ட்டு நான் வீடியோ பார்த்தேன். அந்த பையனை பேசுற பேச்சுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா கேள்வி வந்து அவ்வளவு கேள்வியும் அவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த தம்பிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இருந்தாலும் அரசியல் வந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தாலும் இந்த டைம்ல வந்து இந்த பையன் வந்து பேச இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன பேசுறதுன்ற வீடியோ காட்டுறேன், வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இந்த பையன் பேச உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதோ ஒண்ணு நம்ம தான் சப்போர்ட் பண்ணவருக்கு. இவர் இவ்வளவு நாளா என்ன பேசினாரு, மூச்சு கொடுக்க எனக்கே மூச்சு அச்சிச்சு. பேசுனல அநியாயமெல்லாம் பேச விடாதா. வந்தா ஓட்டு வேணா போடுங்க. 5000 போட்டாங்கன்னா 3000 2000 எதுக்கு போடுறாரு? அந்த எலெக்ஷனுக்காக தான் போடுறாரு டிஎம்கே. இவருங்க சப்போர்ட்லாம் பண்ண விட சொல்லுங்க, ஓட்டு அவருக்கு போடணும்னு சொல்லுங்க. நீங்க இதுக்கு காசு குத்துல ஓட்டு போடணும்லாம் சொல்லுங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்றாங்க. காசுக்காக இப்படிலாம் பேச விடாதா. இப்ப நான் இவர் வந்தனால தான் இப்ப வந்தேனே. இவ்வளவு நேரம் பேசினாங்க, நான் கம்முன்னா இருந்தேன். எவ்வளவு பேய் பேசினாரு. சரி இவங்க சொல்றாங்களே, இத்தனை பேர் இருந்து போனாங்களே, யார்தான் கேட்டாங்களா? அவன் விஜய் எவ்வளவு ஒத்தாலான்னு பாக்குறாரு. இதெல்லாம் பேசாம இவர் பாட்டுன்னு பேசுறாரு.